மயிலாடுதுறை அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மரம் அறுக்கும் தொழிற்சாலையை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொதுமக்கள் அறிவித்துள்ளனர். அகரக்கீரங்குடி ஊராட்சியில் உள்ள வடக்கு தெருவில் 25க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு பல ஆண்டுகளாக இயங்கி வரும் மரம் அறுக்கும் தொழிற்சாலைகள் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலை தங்கள் பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒன்றிணைந்து புறக்கணிக்கப் போவதாக தற்போது பேனர் வைத்துள்ளனர். எங்கள் ஊருக்கு அருகில் ரெங்கா மரவாடின்னு இயங்கிட்டு வருது. அது மக்களுக்கு விரோத போக்கை செஞ்சுட்டு வராங்க. மக்கள் வசிக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்கு தூரம் தான் அந்த மரவாடி இருக்கணும். ஆனால் மக்கள் வசிக்கிற இடத்த ஒட்டியே அந்த மரவாடி இயங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இங்கே என்னென்னா தீண்டாமை சுவர் கட்டி மக்களுக்கு மூச்சு திணறல், ஆஸ்துமா அதுபோல் நோயெலாம் இருக்குது. இங்கே இப்போ மாற்றுத்திறனாளிகள் குழந்தையும் பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் இந்த மரவாடியோட அந்த தூளால் தான். இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இங்கே தீண்டாமை சுவர் இங்கே கட்டி வச்சுருக்காங்க. பின்னாடி இப்போ இந்த தெருவை சுற்றிலும் பின்னாடி அங்கேயும் சுவர் கட்டுறாங்க. நீர்நிலையெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. குளங்கள் கரைகள் ஓரங்களை எல்லா மரத்தையும் வெட்டி அந்த மரத்தெல்லாம் அவங்க மறைமுகமாக அதை விற்பனை பண்ணிட்டு வராங்க. அரசு அதிகாரிகிட்ட பல முறை நாங்கள் மனு கொடுக்குறோம். ஆனால் அவங்க மறைமுகமாக அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இது வரைக்கும் எங்களுக்கே தெரியல. ஆனால் எங்கள் மக்கள் இது வரைக்கும் போராடிக்கிட்டே தான் வரும். அதனால் இந்த 2026 தேர்தலில் மக்கள் அனைவரும் சேர்ந்து புறக்கணிக்க முடிவு எடுத்திருக்கோம். பழைய மரவாடி கட்டுறப்ப நாங்கள் நாகப்பட்டினம் வரைக்கும் போய் போராட்டம் பண்ணணும், எவ்வளோ பிரச்சனை பண்ணணும். அதுலேயும் அவங்க இது பண்ணலை. அதிகாரிகள்கிட்ட என்னத்தை கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கலை. திரும்பி இப்போ வயல் விவசாயம் பண்ணுற இடத்தையும் இது பண்ணி மரவாடி சம்மந்தமாக கட்டுறாங்க. எங்கள் வீடு லாஸ்ட்டு மரவாடி ஒட்டி இருக்கிற வீடு எங்கள் வீடு தான். மரம் எங்கள் பிள்ளைங்க படிக்குது. எங்கள் வீட்லேயும் வயசான அப்பா இருக்காங்க, முடியாதவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. எங்கள் வீட்டில் 60-70 வயசில் வீட்டு ஓரம் அறுக்கிற மிஷினோட புகை எல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் வருது. எங்கள் வீடு தான் மிஷின் கிட்டே இருக்குது. அந்த இழைக்கிற இடம் என் வீட்டு கொள்ளையில் தான் இருக்குங்க சார். இதுக்காக தக்க நடவடிக்கை கவர்மெண்ட் மூலிமா எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். நாங்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கோம்.